இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது செட் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தோசை அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தோசை அரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் தான் இன்றைக்கி அளவு பண்ணுறேன். அதுக்கு 1/4 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நான் சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் 1/4 கப்பு கெட்டி அவல் எடுத்துக்கலாம். நம்ம கெட்டி அவல் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு 3 முறை 4 முறை அப்படி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. இது ஒயிட்டாக இருக்கணும். இந்த அரிசி நம்ம கழுவுறது ஒயிட்டாக தெரியணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். பாருங்கள், நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நான் க்ளீனாக கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இன்னொரு முறை தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது நான் இன்றைக்கி 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரிசி எவ்வளோ க்ளீனாக தெரியுது. நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட இந்த டிஷ்ஷை செய்யலாம். நம்ம ரொம்ப நல்லா ஒரு ரேஷன் அரிசியில் செஞ்சாக்கா. இப்போ மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 6 மணி நேரம் ஆகிட்டு பிறகு 6 மணி நேரம் ஆகிட்ட பிறகு பாருங்கள், அரிசி எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு. அரிசி, உளுத்தம் பருப்பு, அவல் எல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்து வைக்கிறேன். நான் பெரிய மிக்ஸியில் ஆட்ட போகிறேன். 2 பேட்சஸாக போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் ஆட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். இது எப்படி ஆட்டணுன்னா நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நைஸாக ஆட்டி எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கையில் பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக ஆட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். மீதி இருக்கிற அரிசி கூட போட்டு ஆட்டி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நம்ம. இப்போ நான் இன்னொரு பேட்ச் கூட போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு கூட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இந்த செட் தோசைக்கு சட்னி நான் இந்த வீடியோவில் நான் சட்னி கூட எப்படி ஆட்டுறதுன்னு காமிக்கிறேன். இது நான் வெங்காயம் தக்காளி போட்டு நான் ஆட்ட போகிறேன் இன்றைக்கி. அது கூட இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மாவு கரைச்சி வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் மறந்துட்டு உப்பு சேர்க்கும். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு கலந்து கொடுத்ததாச்சு ஓவர் நைட் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பூண்டு சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நான் பேடிகை மென்ஷன்காய் தான் எடுத்துருக்கேன். அந்த மென்ஷன்காயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் அதிலே கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துறேன். நான் எப்போவுமே கல் உப்பு தான் சேர்க்குவேன். ஸோ நான் கல் உப்பு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது ஆறட்டும் ஒரு பக்கம். நம்ம சட்னிக்கு வறுத்து வச்சு இது ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ வாங்க, நான் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் மூடி போட்டு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்த சட்னியை. இப்போ கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துலாம். நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம். நம்ம இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு கடுகு, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த சட்னியில் சேர்த்துலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம மாவு நைட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அது பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ காலையில் 9 o'clock ஆச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு மாவுன்னு. நல்லா மேலே பபுள்ஸாக வந்திருக்கு.
ஸோ இப்போ வந்து மாவு புளிச்சிருக்கு நல்லா. நம்ம வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து மாவை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். சோடா மாவு வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சோடா மாவு சேர்த்துட்டு கையில் நல்லா கலந்து கொடுக்குறேன். நான் அத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் இதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சுக்கலாம், நைட் டின்னருக்கோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை அரைச்சி வச்சுட்டு இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம தவா வச்சிடலாம். இப்போ தோசை மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தவா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தவா காஞ்சிடுச்சு. நான் வந்து 2 கரண்டி மாவு ஊற்றுறேன். நான் ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, தோசை ஊற்றின உடனே ஹோலாக வருது தோசை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து தோசைக்கு செட் தோசை சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்தீங்களா, பின்னால் கூட ஹோலாக தெரியுது நம்மளுக்கு. ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், செட் தோசை. இப்போ வந்து இது எடுத்துகிட்டு நான் வந்து இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். இந்த கரண்டி வந்து சின்ன கரண்டின்றதுனால நான் 2 கரண்டி ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பெரிய கரண்டி வச்சுருந்தா ஒரே கரண்டி ஊற்றிட்டு செஞ்சுக்குங்க தோசை. பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரமாக ஹோலாக வருது தோசை ஊற்றின உடனே. ஸோ மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து 2-3 தோசை சுட்டு எடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 தோசை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து திருப்பி போட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க தோசை ஒரு 2-3 தோசை செஞ்சு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு வந்து நான் வந்து ரெட் சட்னி ஆட்டினேன் இல்லைங்களா, அதுவும் ஒயிட் சட்னி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்கு, செட் தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு தோசை. ஜவ்வரிசி போட்டால் தோசை வந்து ஸ்டிக்கியாக வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த வந்து ஸ்டிக்கியாகவே வரல பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டிக்கு கூட ஆகல, தோசை வந்து ஸ்டிக்கியாக ஆகல, நல்லா ஓப்பன் பண்ணுறதுக்காகுது. பார்த்தீங்களா, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.